வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக் வச்சு எக் பாஜி பண்ண போகிறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இது பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா பொடிசாக இந்த போல் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் அதுவும் நல்லா இந்த போல் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் உரப்புக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் உள்ளது நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து உள்ளே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடையிலேயே கொஞ்சம் நல்லா கரண்டியில் அழுத்தி விட்டு கலந்து விடுங்க. மேஷ் பண்ணுற மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவிட்டு திருப்பி நல்லா கலந்து விடுங்க. இதோட ஸ்பெஷல் மல்லி இலையோட ஃப்ளேவர் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஈவனாக நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வெந்து வரணும். அந்த அளவு வரையிலும் நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இது டோட்டலாக இந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. முன்னைக்கு இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இந்த மசாலா அந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த போல் திக்காக ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவு வர்ற வரையில் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது தோசை தவாவில் இதை தக்காளியை நல்லா பரப்பி விட்டுறலாம். பரப்பினதுக்கப்புறமா மேலால் நம்ம முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 முட்டை அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. 4 முட்டை தாராளமாக 3 பேர் நல்லா நிறையவே சாப்பிட்லாம். நீங்கள் குவான்டிட்டி உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் எக்கோட அளவையும் தக்காளி வெங்காயத்தோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. 4 முட்டை உடைச்சி சேர்த்துறதுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஓரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து நல்லா உள்ளே தள்ளிட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தளவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இந்த போல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த போல் தளர்வாக இருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிக்கலாம். எக்கு சேர்த்தேலையும் மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்திருக்கோம். ஸோ இப்போயும் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மல்லி இலை ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். மல்லி இலை சேர்த்திட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. அதே தோசை தவாவில் நம்ம ஒரு சின்ன பன் இருக்குது இல்லைங்களா, அதை நான் 2ஆக வெட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். இதில் அதே தோசை தவாவில் அந்த எக்கு நம்ம எடுத்ததுலேயே இந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த முருகி வர ஸ்மெல் ப்ரெட்டில் படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நெய் வச்சு இதை ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் குக்கிங் ஆயில் அது இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு. நெய் வச்சு பண்ணதில் ரொம்ப சூப்பராக இருந்தது வாசனை.
அவ்வளோதான். இப்போ திருப்பி அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஒரு லைட் அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரையிலும் இருந்ததுன்னா போதும். இப்போ அவ்வளோதான், நம்ம பரிமாறியெல்லாம் சுட சுட. ரொம்ப சூப்பரான எக் பஜ்ஜி அழகாக தயாராகிருச்சு. ஆனியன், டொமேட்டோ, சில்லி, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் லெமன் மேலால் புழிஞ்சு விட்டு ப்ரெட்டு தொட்டு இந்த எக்கு சாப்பிடையில் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. சில குழந்தைங்கள் எக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் எக்கு ஃப்ளேவர் சுத்தமாக கிடையவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அமேசிங்கான டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் ஸ்பைசஸோட அளவு எல்லாமே உரப்பு கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.